துப்பாக்கியை வெளியே எடுத்து தன்னுடன் முரண்பட்டோரை வெளியேற்றிய அர்ச்சுனா எம்பி. சுற்றி வளைத்த மக்கள் வெளியான முழு விவரம். முழு இலங்கையையும் பரபரப்பாக்கிய சம்பவம். 22 பௌத்த பிக்குகளின் பைகளில் 110 கோடி பெறுமதியான போதைப்பொருள். அனைவரும் அதிரடி கைது. வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். சற்றுமுன் ட்ரம்பை கொல்ல முயற்சி. வெள்ளை மாளிகை செய்தியாளர் விருந்தில் துப்பாக்கிச்சூடு. ட்ரம்ப் அவசரமாக வெளியேற்றம். துப்பாக்கிதாரி உயிருடன் கைது. 15 கொலைகளை ஒப்புக்கொண்ட எஸ்எப் ராஜ் வாக்குமூலத்தால் பெரும் பரபரப்பு. வீட்டுத் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி மறைத்து வைக்கப்பட்ட பிஸ்டல் மீட்பு. வழிமறித்த வீதி போக்குவரத்து பிரிவு போலீஸ் உத்தியோகத்தரின் முகம் சுளிக்க வைக்கும் செயல். காணொளியாக பதிவிட்ட இளைஞன். தமிழர் பகுதியில் நடைபெற்ற பரபரப்பு சம்பவம். சார் என்ன சார் பிரச்சனை? நோ சார், நான் என்ற சேஃப்டி தானே சார், சேஃப்டிக்கு தான் வீடியோ வரணுமா? நோ நோ. பாடசாலை மாணவர்களுக்கு இனி ஒழுக்கமற்ற முறையில் முடிவெட்டினால் சிக்கல். இழுத்து மூடப்பட்ட சிகை அலங்கார நிலையங்கள். மட்டக்களப்பில் அதிரடி. ரணிலின் வீட்டிற்கே சென்ற சிஐடியினர். பதறிப்போன வஜிர அபிவர்த்தனர். இருதய அறுவை சிகிச்சையில் இருந்த ரணிலுக்கு நேர்ந்த நிலை. மீண்டும் உயர்கிறது எரிபொருளின் விலைகள். நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி. யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. மீண்டும் இயங்கப் போகும் பாரிய தொழிற்சாலை. பலருக்கும் கிடைக்கவுள்ள வேலை வாய்ப்புகள். அவதானமாக இருங்கள். யாழில் உச்சம் தொடும் வெப்பம். நீரிழிவு ஏற்பட்டு உயிராபத்து ஏற்படும் என மக்களுக்கு எச்சரிக்கை. இலங்கையர் ஒருவர் உட்பட 17 பேருடன் கடற்கொள்ளையர்களிடம் சிக்கிய எண்ணெய் கப்பல். தடமை தெரியாமல் மறைந்த பாரிய கப்பல். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கு சொந்தமான காணிக்குள் நிலவும் பற்றை மற்றும் பாதுகாப்பு சூழல் தொடர்பாக ஏற்பட்ட தர்க்கத்தை தொடர்ந்து சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக நீதிமன்றம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு சொந்தமான காணிக்குள் பற்றைகள் வளர்வதால் அங்கிருந்து பாம்புகள் வெளிவந்து தமக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக அயலவர்கள் விசனம் தெரிவித்து வந்திருந்தனர். இந்த நிலையில் நேற்று குறித்த காணிக்கு அர்ச்சுனா அவர்கள் சென்றிருந்த வேளையில் அங்கிருந்த ஒரு சிலர் அவருடன் காரசாரமான தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ள அர்ச்சுனா, காணி தொடர்பான சட்ட ரீதியான ஆவணங்கள் மற்றும் உறுதிகள் என்னிடம் உள்ளன. போலீசார் மற்றும் நீதிமன்றத்தின் கட்டளைகளுக்கு நான் எப்போதும் அடிபணிந்தவன். நீதிமன்ற கட்டளை மற்றும் பிரதேச சபை தவிசாளரின் உத்தரவு ஆகியவற்றின் அடிப்படையில் எனது சொந்த காணிக்குள் நான் சென்றபோது அதனை பொருட்படுத்தாது சிலர் தனிப்பட்ட ரீதியில் குழப்பம் விளைவித்துள்ளனர். நீதிமன்றத்தை அவமதித்து கூத்தடிப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரத்தில் அர்ச்சுனா துப்பாக்கியை கையில் வைத்திருந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை விமான நிலைய வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1.1 பில்லியன், அதாவது 110 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் 22 பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சனிக்கிழமை இரவு போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நடாத்திய அதிரடி சோதனையில் இந்த கும்பல் பிடிபட்டது. பள்ளி உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்ணங்கள் இருந்த பெட்டிகளுக்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 110 கிலோ எடையுள்ள குஷ் மற்றும் ஹசீஸ் ஆகிய போதைப் பொருட்களை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு தேரரிடமும் தலா 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஸ்பான்சர் ஒருவரின் ஏற்பாட்டில் பேங்காக் சென்றுள்ளனர். அங்கு இவர்கள் சாதாரண உடையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அவர்களது செல்போன்களில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளன. இவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் உயர்கல்வி பயின்று வரும் இளம் தேரர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது பண்டார்நாயக்கு சர்வதேச விமான நிலைய வரலாற்றில் பிடிக்கப்பட்ட மிகப்பெரிய போதைப்பொருள் தொகை மட்டுமல்ல. தேரர்கள் இவ்வளவு பெரிய அளவில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பிடிபடுவதும் இதுவே முதல் முறை. கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். ஒரு புனிதமான போர்வையில் நடந்த இந்த பிரம்மாண்டமான கடத்தல் நாடகம் தற்போது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் சகோதரரான கரந்தனிய ராஜு என்பவரது வீட்டுத் தோட்டத்தில் பிஸ்டல் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் பொழுது அங்கு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட 9 மில்லிமீட்டர் ரக பிஸ்டல் ஒன்றும் 15 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன.
கரந்தனிய ராஜீவால் வழிநடத்தப்பட்ட பல கொலை சம்பவங்களுக்கு இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியகம் தெரிவித்துள்ளது. கொலை உட்பட 15க்கும் மேற்பட்ட குற்றங்களுக்காக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ராஜீவ் சமீபத்தில் இந்தியாவில் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார். இவர் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கரந்தனிய சுத்தாவின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் பேசாலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் வீதி போக்குவரத்து பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரை இடைமறித்து அநாகரிகமான முறையில் நடந்து கொண்ட காணொளி சமூக ஊடகங்களில் பரவியுள்ளது. பேசாலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் 2 வீதி போக்குவரத்து பிரிவு போலீசார் நேற்று இரவு பேசாலை போலீஸ் நிலைய பிரதான வீதியில் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். இதன்பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை இடைமறித்து மோட்டார் சைக்கிளுக்கான ஆவணங்கள் மற்றும் சாரதி அனுமதி பத்திரம் போன்றவற்றையும் அவர்கள் கேட்டுள்ளனர். அதற்கு அவர் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்த போதிலும் குறித்த கடமையில் ஈடுபட்டிருந்த வீதி போக்குவரத்து போலீஸ் அதிகாரி ஒருவர் ஆவணங்களை பரிசீலித்த பின்னர் அவற்றை மீண்டும் வழங்காது தன்னுடைய புத்தகத்தில் எழுத முயன்ற போது குறித்த நபர் தனது சுய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குறித்த வீதி போக்குவரத்து போலீசாரின் நடவடிக்கையை தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்துள்ளார். இதன்போது குறித்த போலீஸ் அதிகாரி குறித்த நபரை தாக்க முயற்சி செய்ததோடு தகாத நடவடிக்கையில் குறித்த வீதி போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டதாக குறித்த நபர் குற்றம் சுமத்தியதோடு குறித்த 2 போலீசாரின் நடவடிக்கைகளையும் வீடியோ எடுத்தார். பின்னர் ஆவணங்களை பரிசோதித்த பின் பதிவு செய்து மீண்டும் வழங்கிய நிலையில் குறித்த நபர் அங்கிருந்து சென்றுள்ளார். இதேவேளை பேசாலை போலீஸ் நிலைய வீதியில் இரவு நேரங்களில் கடமையில் ஈடுபடுகின்ற வீதி போக்குவரத்து போலீசார் அந்த வீதியால் செல்வோரை மறித்து பணம் அல்லது மதுபான போத்தல் கேட்பதாக விசனம் வெளியிட்டுள்ளனர். குறித்த போலீசாரின் நடவடிக்கை குறித்து வன்னி போலீஸ் அதிபர் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு முறையற்ற விதத்தில் சிகை அலங்காரம் செய்த 2 சிகை அலங்கார நிலையங்கள் நேற்றைய தினம் அதிரடியாக இழுத்து மூடப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்கள் சிலர் நேர்த்தியற்ற முறையில் மற்றும் வித்தியாசமான வடிவங்களில் முடிவெட்டியிருப்பது தொடர்பாக 4 பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் பெற்றோர்கள் பிரதேச சபை தவிசாளரிடம் எழுத்து மூலம் புகார் அளித்தனர். இந்த புகாரை அடுத்து பிரதேச சபை தவிசாளர் வினோராஜ் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த நிலையங்களுக்கு நேரில் சென்று சோதனையிட்டனர். இதன்பொழுது விதிமுறைகளை மீறிய 2 நிலையங்களையும் உடனடியாக மூடுவதற்கு தவிசாளர் உத்தரவு பிறப்பித்தார். சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்ட தவிசாளர் வினோராஜ் ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள 24 சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி மாணவர்களுக்கு முறையான வகையில் முடிவெட்டப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தோம். மாணவர்களின் ஒழுக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான இத்தகைய நடைமுறைகளை ஊக்குவிக்கும் நிலையங்களின் வியாபார சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும். எதிர்கால சந்ததியினரின் ஒழுக்கத்தை காக்க சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும். சமூக சீர்கேடுகளை தடுக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருதய அறுவை சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரின் இல்லத்துக்கு சென்றமைக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளது. மைத்ரி விக்ரமசிங்கவும் ரணில் விக்ரமசிங்கவும் உடல்நலம் குன்றியிருக்கும் வேளை வெளியாட்கள் இல்லத்துக்கு செல்வது அவர்களின் உடல்நலத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அந்த கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவிக்கின்றார். மைத்ரி விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பெற்றமை தொடர்பாக கொழும்பில் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை அளித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். 2026 இலங்கையில் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் கணிசமாக உயரக்கூடும் என்று இலங்கை மத்திய வங்கி கணித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற புவிசார் அரசியல் நெருக்கடி மற்றும் உலகளாவிய எண்ணெய் சந்தையின் நிலையற்ற தன்மையின் காரணமாக வரும் காலத்தில் எண்ணெய் விலைகள் உயர்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் மொத்த இறக்குமதி செலவுகளில் எரிபொருள் இறக்குமதி செலவுகள் ஒரு பெரும் பகுதியை உருவாக்குகிறது என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் மொத்த இறக்குமதிகளில் சராசரியாக கிட்டத்தட்ட 20% இருந்துள்ளது என்றும் மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் 2025 கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதிகளின் அளவு அதிகரித்த போதிலும் மொத்த செலவு 2024 ஆண்டு 4.4 பில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து 2025 ஆண்டில் 4 பில்லியன் அமெரிக்க டாலராக குறைவடைந்துள்ளது. 30 வருடங்களுக்கு மேலாக இயங்காத நிலையில் உள்ள காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலையை தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பார்வையிட்டார்.
யுத்தத்தின் காரணமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இயங்காத நிலையில் காணப்படும் காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலையை மீள இயக்குவதற்கான யோசனையை புதிய அரசாங்கம் முன்வைத்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கேந்துனத்தி, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்ஷன சூரிய பெரும, கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய அமைச்சர் குழுவினர் சீமேந்து தொழிற்சாலையை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று தொழில் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பார்வையிட்டு அதை கைத்தொழில் மயமாக்க மாற்றி மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சாலையை கைத்தொழில் வலயமாக மாற்றுவது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா தன்னுடைய கருத்தினை வெளியிட்டார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ஜே ராஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் பல மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வசிப்பவர்களுக்கு வெப்பம் தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மனித உடலால் உணரும் வெப்ப குறியீடு எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோமாலிய கடற்கரைக்கு அருகில் 17 மாலுமிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் ஒன்றை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோனோர் 25 என்று பெயரிடப்பட்ட இந்த கப்பல் கடந்த புதன்கிழமை இரவு கடற்கரையிலிருந்து சுமார் 30 கடல் மைல் தொலைவில் இருந்தபோது 6 ஆயுததாரிகளால் முற்றுகையிடப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்திய பெருங்கடலின் இந்த பகுதியில் ஒரு காலத்தில் கடற்கொள்ளை சம்பவங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருந்த போதிலும் அண்மைய நாட்களாக மீன்பிடி படகுகள் மற்றும் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து மீண்டும் இவ்வாறான தாக்குதல்கள் அரங்கேறி வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த வெள்ளை மாளிகை செய்தியாளர் சங்க இரவு விருந்து நிகழ்வில் இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதால் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் சுமார் 2600 விருந்தினர்கள் முன்னிலையில் இந்த விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஆயுதமேந்திய நபரொருவர் பாதுகாப்பு வளையத்தை மீறி உள்ளே நுழைய முயன்றுள்ளார். துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டவுடன் ரகசிய சேவை அதிகாரிகள் உடனடியாக அதிபர் ட்ரம்ப் மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களை மேடையிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தனர். அங்கிருந்த விருந்தினர்கள் மேசைக்கு அடியில் பதுங்கி உயிர் தப்பினர். இந்த தாக்குதலில் ஒரு ரகசிய சேவை அதிகாரி சுடப்பட்டிருந்தார். இருப்பினும் அவர் அணிந்திருந்த குண்டு துளைக்காத அங்கி அவரது உயிரை காப்பாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தற்போது நலமுடன் உள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் கலிபோர்னியாவைச் சேர்ந்த 31 வயதுடைய கோல்ட் தாமஸ் ஆலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து பல ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. FBI மற்றும் மெட்ரோபாலிட்டன் போலீசார் இணைந்து குறித்த விடயம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்திற்கு பிறகு வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் தாக்குதல்தாரி ஒரு தனிநபர் என்றும் அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு ஆபத்தை தடுத்துவிட்டனர் என அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்காவின் முக்கிய நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. துப்பாக்கியை வெளியே எடுத்து தன்னுடன் முரண்பட்டோரை வெளியேற்றிய அர்ச்சுனா எம்பி, சுற்றி வளைத்த மக்கள் வெளியான முழு விவரம். முழு இலங்கையையும் பரபரப்பாக்கிய சம்பவம். 22 பௌத்த பிக்குகளின் பைகளில் 110 கோடி பெறுமதியான போதைப்பொருள். அனைவரும் அதிரடி கைது. வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள். சற்றுமுன் ட்ரம்பை கொல்ல முயற்சி. வெள்ளை மாளிகை செய்தியாளர் விருந்தில் துப்பாக்கிச்சூடு. ட்ரம்ப் அவசரமாக வெளியேற்றம். துப்பாக்கிதாரி உயிருடன் கைது. 15 கொலைகளை ஒப்புக்கொண்ட எஸ்எப் ராஜ் வாக்குமூலத்தால் பெரும் பரபரப்பு. வீட்டுத் தோட்டத்தில் பள்ளம் தோண்டி மறைத்து வைக்கப்பட்ட பிஸ்டல் மீட்பு. வழிமறித்த வீதி போக்குவரத்து பிரிவு போலீஸ் உத்தியோகத்தரின் முகம் சுளிக்க வைக்கும் செயல். காணொளியாக பதிவிட்ட இளைஞன். தமிழர் பகுதியில் நடைபெற்ற பரபரப்பு சம்பவம். சார் என்ன சார் பிரச்சனை? நோ சார், நான் என்ற சேஃப்டி தானே சார். சேஃப்டிக்கு தான் வீடியோ வரணுமா? நோ நோ. பாடசாலை மாணவர்களுக்கு இனி ஒழுக்கமற்ற முறையில் முடிவெட்டினால் சிக்கல். இழுத்து மூடப்பட்ட சிகை அலங்கார நிலையங்கள். மட்டக்களப்பில் அதிரடி. ரணிலின் வீட்டிற்கே சென்ற சிஐடியினர். பதறிப்போன வஜிர அபிவர்த்தனர். இருதய அறுவை சிகிச்சையில் இருந்த ரணிலுக்கு நேர்ந்த நிலை. மீண்டும் உயர்கிறது எரிபொருளின் விலைகள். நாட்டு மக்களுக்கு பேரிடி செய்தி.
யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி, மீண்டும் இயங்கப் போகும் பாரிய தொழிற்சாலை, பலருக்கும் கிடைக்கவுள்ள வேலை வாய்ப்புகள். அவதானமாக இருங்கள், யாழில் உச்சம் தொடும் வெப்பம், நீரிழிவு ஏற்பட்டு உயிராபத்து ஏற்படும் என மக்களுக்கு எச்சரிக்கை. இலங்கையர் ஒருவர் உட்பட 17 பேருடன் கடற்கொள்ளையர்களிடம் சிக்கிய எண்ணெய் கப்பல், தடமை தெரியாமல் மறைந்த பாரிய கப்பல்.